கன்னத்தில் தட்டி கொடுத்து பட்டா வழங்குவேன் என உறுதி கூறி ஆறுதல் கூறும் ஆட்சியர். 35 ஆண்டுகளாக பட்டா கேட்டு விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த வெள்ளாள விடுதி கிராமத்தில்தான் 1990ஆம் ஆண்டு நில ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில் அந்த பகுதியில் வாழக்கூடிய பட்டியலின மக்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த சமூக மக்களுக்காக இலவசமாக பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்தார்களாம். ஆனால் அந்த இடத்தை அரசு நிலமாக வரையறைப்படுத்தாமலேயே இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், அந்த இடம் தங்களுக்கு சொந்தமான இடம் என தங்களுக்கு ஒரு சான்று தேவைப்படுகிறது, அச்சத்தோடு வாழ்ந்து வருகிறோம் என பல முறை மாவட்ட நிர்வாகத்தில் அவர்கள் மனு கொடுத்திருந்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் தற்போதைய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களிடத்தில் அந்த மக்கள் மீண்டும் கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்த நிலையில் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கையகப்படுத்திய நிலத்தை அரசு நிலமாக பதிவு செய்த மாவட்ட ஆட்சியர் அதில் குடியிருக்கும் பட்டியலின மக்களுக்கு இலவச பட்டா வழங்குவதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகிறார். இதனால் மாவட்ட குறைதீர் நாள் கூட்டத்தில் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதியில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி கூறியதால் மனம் மகிழ்ந்து போன அப்பகுதி வாழ் மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு பழ தட்டை எடுத்து வந்து கொடுத்து தங்களது நன்றியை காணிக்கையாக செலுத்தி இருக்கக்கூடிய காணொளி வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.